2025 நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வந்த உடனே நம்ம எல்லோரும் புதுசாக ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். நான் இந்த வருஷத்துலேருந்து நான் அதை பண்ண போகிறேன், இந்த வருஷத்துலேருந்து நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. ஸோ விருப்பம் இருக்கவங்க அதை நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் 2024 கடந்து வந்திருக்கோம். ஸோ அந்த 2024 நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாம் பாடமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம நிறைய வெற்றிகளை பார்த்துருப்போம், நிறையா தோல்விகளை பார்த்துருப்போம், நிறைய அவமானங்களை பார்த்துருப்போம். ஸோ நிறைய எதிர்ப்புகளை பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ நிறைய தடங்கள் வந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் நமக்கு அனுபவங்களாக வந்திருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த 2025 நம்ம கடைபிடிக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது சார். பட் அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பிரச்சனையை மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, ஏன் அந்த பிரச்சனை வருது, எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படின்றத நாம் கொஞ்ச நேரம் சிந்திச்சிங்கனாலே போதும், அந்த பிரச்சனை மறுபடியும் வராது. ஸோ இயற்கையோட சட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, இயற்கை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வருது. அந்த விஷயத்தை எப்படி சொல்ல வருதுன்னு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் மூலியமாக தான் சொல்ல வருது. ஸோ அது என்ன விஷயம் சொல்ல வருது அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை மறுபடியும் வராது. நீங்கள் கண்டுபிடிக்கல, புரிஞ்சிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை திரும்ப 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே பிரச்சனை உங்களுக்கு வேறு வேறு விதமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும், நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகிடும். ஸோ இதை தான் நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பட் லைஃப்பில் 2025 நம்ம என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கோம். பணம் தான் நம்ம வாழ்க்கை, பணம் தான் நம்ம லைஃபு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தின்னு இருக்கோம், அதுக்காக ஓடின்னு இருக்கோம். அதுக்காக நம்ம நாள் ஃபுல்லாக 24 மணி நேரமும் நம்ம அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் நமக்கு லைஃப்பில் இருக்கிற மிக முக்கியமான 2 விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், அதை விட்டுட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த்தும் நம்மளோட ஃபேமிலியும் தான். அதனால தான் நம்ம சொல்ல வரது, இந்த 2025 நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களோட ஹெல்த்துக்கு கொடுக்கணும். ஸோ ஹெல்த்து தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம லைஃப்பை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மளால் நகர்த்த முடியும். நம்ம ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் சிந்திங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹெல்த் இருக்குது. ஒன்று உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, இன்னொன்று உங்களோட மென்டல் ஹெல்த்து. ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜாக்கிங் போடுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரியெல்லாம். நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்றது, தேவையில்லாத ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் சாப்பிடும் பொழுது இது நமக்கு ஹெல்த்தியா, இதனால் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத யோசித்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் ஹெல்த் கான்சியஸ் பர்சனாக மாறிடுவீங்க. இன்னொன்று மென்டல் ஹெல்த்து. இன்றைக்கி முக்கால்வாசி பேர் இந்த மென்டல் ஹெல்த்தில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா லைஃப்பில் அவங்களுக்கு பணம் முக்கியமாக பட்டதுனால அந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. ஸோ நம்ம கோவப்படுறது, வருத்தப்படுறது, வேதனைப்படுறதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது அது. ஸோ அந்த மென்டல் ஹெல்த்துக்கான எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ரிச்சுவல்ஸ் பண்ணுறது, இல்லை யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்லா பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. மென்டல் ஹெல்த்தை நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுன்றது. ஸோ
ஸோ உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் தினமும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு அதுக்கு டைம் செலுத்துகிற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும். ரெண்டாவது ப்ரியாரிட்டி உங்களோட ஃபேமிலி. நம்ம யாருக்காக வேலைக்கு போகிறோமோ, யாருக்காக பிஸ்னஸ் பண்ணுறோமோ, யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அதை அவங்கள மறந்துட்டோம். ஸோ இந்த 2025 நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட்றதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கான யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களோட பேர பசங்களோ சரி, இல்லை உங்களோட குழந்தைகளோ சரி, உங்கள் மனைவி இல்லை உங்கள் ஹஸ்பண்டு எல்லாருமே உங்கள்கிட்ட பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம அதுக்கான நேரத்தையும் டைமையும் நம்ம கொடுக்காம நம்ம வேலை ஒன்றத்தில் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேமிலிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வெளியே எங்கேயாவது டூர் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இதுதான் சார் உண்மையான மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சி வேறு ஏதோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட்றது தான் நம்மளோட உண்மையான மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தான் சார் 3வது ப்ரியாரிட்டி தான் நம்மளோட பிஸ்னஸ்ஸு, நம்மளோட ஜாபு, நம்மளோட ஹெல்த். அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களோட ஹெல்த்து, 2வது உங்களோட ஃபேமிலி, 3வது தான் உங்களோட வெல்த்து. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வர்றது. ஃபஸ்ட்டு 3ல் வந்து இதுதான் நம்ம டாப் ப்ரியாரிட்டியில் வர வேண்டியது. ஸோ இந்த 2025 இந்த ஆர்டர் பிரகாரம் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாகவும், மீனிங்ஃபுல்லான லைஃபாகவும், ஆரோக்கியமாகவும், நிம்மதியாகவும், இந்த பீஸ் அப்படின்னு சொல்கிற இல்லையா, அமைதி, மன நிம்மதி, இதெல்லாம் நமக்கு லைஃப்பில் கிடைக்கணுன்னா நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளால் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ.